நீலகிரி மாவட்டம் உதகையில் பிரபல ஹோட்டலில் கெட்டுப்போன பிரியாணியை சூடாக்கி விற்ற சம்பவம் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. கெட்டுப்போன பிரியாணியோடு சாலையில் போராட்டத்தில் குதித்த பெண்ணிற்கு நீதி கிடைத்ததா? பக்கத்து வீட்டுக்காரர் தனது மகன் +2 பாஸ் ஆனதற்கு பிரியாணி பார்சல் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆசை ஆசையாக பொட்டலத்தை பிரித்து குழந்தைகளுக்கு கொடுத்த தாய் அதிர்ச்சி அடைந்தார். கெட்டுப்போன பிரியாணியை விற்றதற்கு ஹோட்டல் ஊழியர்கள் கூறிய திடுக்கிடும் விளக்கம் என்ன? உதகை அருகே உள்ள புதுமந்தம் என்னும் பகுதியில் வசித்து வருபவர்கள் பெருமாள் லியோ தம்பதி. பெருமாள் சமீபத்தில் பணியிட மாற்றம் காரணமாக சென்னை சென்று விட்டதால் லியோ தனது குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார். இவரது வீட்டின் எதிரே வசிப்பவரின் மகன் +2 தேர்ச்சி பெற்றதால் அவர் பிரபல ஹோட்டலில் 2 சிக்கன் பிரியாணி வாங்கி லியோ குடும்பத்திற்கு கொடுத்துள்ளார். பிரியாணி பொட்டலத்தோடு வீட்டுக்கு சென்ற லியோ குழந்தைகளோடு அமர்ந்து ஆசையாக பிரியாணியை பிரித்து தட்டில் கொட்டியுள்ளார். பிரியாணியிலிருந்து கடும் துர்நாற்றம் வீசியது. கெட்டுப்போன பிரியாணி என்பதை உணர்ந்தவர் பொட்டலத்தை அப்படியே மடித்து ஹோட்டலுக்கு எடுத்துச் சென்றார். கெட்டுப்போன பிரியாணியை 120 ரூபாய்க்கு விற்றுள்ளீர்கள் ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதற்கு ஹோட்டல் நிர்வாகத்தினர் தெரியாமல் தவறு நடந்துவிட்டதாகவும் சிக்கன் பிரியாணிக்குரிய பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறோம் என்றும் கூறியுள்ளனர். பணம் கிடைத்தால் போதும் என நினைக்காமல் பிரியாணி பொட்டலத்தோடு போராட்டத்தில் குதித்துள்ளார். கெட்டுப்போன பிரியாணியை விற்ற ஹோட்டல் நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உணவு பாதுகாப்புத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தார். சம்பவத்தன்று ஹோட்டலில் சாப்பிட்டவர் அனைவருக்கும் ருசியான பிரியாணியே பரிமாறப்பட்டது. லியோவிற்கு வாங்கிய பார்சலில் மட்டும் பழைய பிரியாணியை சூடுபடுத்தி விற்றதாக சந்தேகம் எழுந்துள்ளது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறையினர் உரிய விசாரணை நடத்த வேண்டுமென பலர் கூறியுள்ளனர். உதகையில் பிரபல ஹோட்டலில் கெட்டுப்போன பிரியாணியை சூடுபடுத்தி விற்ற சம்பவம் சுற்றுலா பயணிகளை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது.